தென்காசி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 7வது நாளாக குறைக்கப்பட்ட ரயில் சேவை. பெரும்பாலானோர் சாலை போக்குவரத்துக்கு மாறிய நிலையில் பல்லாவரம், குரோம்பேட்டை இடையே கடும் போக்குவரத்து பாதிப்பு. நீதித்துறையில் ஊழல் என்ற பெயரில் பாடத்திட்டம் கொண்டு வந்ததற்கு மன்னிப்பு கேட்ட மத்திய அரசு. உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை அடுத்து நிபந்தனையற்ற மன்னிப்பு. நீதித்துறையில் ஊழல் என்ற பெயரில் சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பில் பாடம் உள்ள புத்தகத்திற்கு தடை. அடுத்த உத்தரவு வரும் வரை விநியோகிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஆணை. சென்னையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடி ரூபாயில் உயர்மட்ட சாலை. 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது 2100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள திருவான்மியூர் முதல் உத்தண்டி சாலை மேம்பால பணியினை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தாவேகா கூட்டணி பேச்சு குறித்து கிரீஷ் சோடங்கர் பேசுவதெல்லாம் கருத்தல்ல என அமைச்சர் ரகுபதி பேட்டி. முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் எடுப்பதுதான் முடிவு என்றும் உறுதி. சோடங்கர் பேசுறது அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. பாஜகவில் 20 முதல் 30 பேர் வரை எம்எல்ஏக்களாக வாய்ப்புள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேச்சு. இறைவன் அருள் இருந்தால் அமைச்சர்களும் ஆவார்கள் என நம்பிக்கை. இங்கிருந்தே ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்று நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே அது நடக்கவும் போகுது. பின்னால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாருன்னா விபி துரைசாமி அமைச்சர்களாக கூட வருவார்கள் என்று இறைவன் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். தாவேகாவிற்கு சென்ற சிலர் அதிமுகவிற்கு திரும்ப விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேச்சு. செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்திருந்த நிலையில் பெயரை குறிப்பிடாமல் பேசிய எஸ்.பி. வேலுமணி, நிறைய பேர் புதுதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சி போட திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. தொலைக்காட்சி விவாதங்கள், நேர்காணல்களில் அனுமதியின்றி பங்கேற்க கூடாது. நிர்வாகிகளுக்கு தாவேகா அறிவுறுத்தல். நல்லக்கண்ணுவின் விருப்பப்படி அவரது உடல் மருத்துவ படிப்பு மாணவர்கள் ஆய்வுக்காக வழங்கப்படுகிறது. இன்று மாலை கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கின்றனர். தோழர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி. காமராஜர் கக்கனை பார்த்ததில்லை என்றும் நல்லக்கண்ணுவை பார்த்துள்ளதாகவும் பேட்டி. அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவரை எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவர்களை நான் பார்த்தேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா உருவாக்க நல்லக்கண் அவர்கள் எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்கள் என்னுடைய வீரம். நன்றி. நல்லக்கண்ணுவின் கொள்கைகளை பின்பற்றி நடக்க ஆசை என அஞ்சலி செலுத்திய பிறகு சிவகார்த்திகேயன் பேட்டி. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசியல் தலைவருக்கான எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என இயக்குனர் வெற்றிமாறன் புகழாரம். அரசியல் தலைவர், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நம்ம கூடவே இருந்திருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பொலிட்டிஷியன். தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி.
மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நடிகர் கார்த்தி. மனசு பெருசா மதிக்காம எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிச்சுக்காங்க. விரைவில் சென்னை வருகிறார் அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் ராகுல் நவீன். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை வழக்குகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே தேர்வாய்கண்டிகை சிப்காட்டில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து. 2 தொழிலாளர்கள் காயங்களுடன் மீட்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். மார்ச் 16 தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வரும் 5ஆம் தேதி வரை மனு தாக்கல். மழை காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தென்காசி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 7வது நாளாக குறைக்கப்பட்ட ரயில் சேவை. பெரும்பாலானோர் சாலை போக்குவரத்துக்கு மாறிய நிலையில் பல்லாவரம் குரோம்பேட்டை இடையே கடும் போக்குவரத்து பாதிப்பு. நீதித்துறையில் ஊழல் என்ற பெயரில் பாடத்திட்டம் கொண்டு வந்ததற்கு மன்னிப்பு கேட்ட மத்திய அரசு. உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை அடுத்து நிபந்தனையற்ற மன்னிப்பு. நீதித்துறையில் ஊழல் என்ற பெயரில் சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பில் பாடம் உள்ள புத்தகத்திற்கு தடை. அடுத்த உத்தரவு வரும் வரை விநியோகிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஆணை. சென்னையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடி ரூபாயில் உயர்மட்ட சாலை. 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது 2100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள திருவான்மியூர் முதல் உத்தண்டி சாலை மேம்பால பணியினை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தவேக கூட்டணி பேச்சு குறித்து கிரீஷ் தோடங்கர் பேசுவதெல்லாம் கருத்தல்ல என அமைச்சர் ரகுபதி பேட்டி. முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் எடுப்பதுதான் முடிவு என்றும் உறுதி. சோழங்க பேசுறது அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு. அதுதான் இறுதி. பாஜகவில் 20 முதல் 30 பேர் வரை எம்எல்ஏக்களாக வாய்ப்புள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேச்சு. இறைவன் அருள் இருந்தால் அமைச்சர்களும் ஆவார்கள் என நம்பிக்கை. இங்கிருந்தே ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே அது நடக்கவும் போகும். பின்னால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாருன்னா விபி துரைசாமி அமைச்சர்களாக கூட வருவார்கள் என்று இறைவனைத்தான் நிச்சயமாக நடக்கும். தவேகாவிற்கு சென்ற சிலர் அதிமுகவிற்கு திரும்ப விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேச்சு. செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தவேகாவில் இணைந்திருந்த நிலையில் பெயரை குறிப்பிடாமல் பேசிய எஸ்.பி. வேலுமணி, இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போட திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. தொலைக்காட்சி விவாதங்கள், நேர்காணல்களில் அனுமதியின்றி பங்கேற்க கூடாது. நிர்வாகிகளுக்கு தவேக அறிவுறுத்தல். நல்லக்கண்ணுவின் விருப்பப்படி அவரது உடல் மருத்துவ படிப்பு மாணவர்கள் ஆய்வுக்காக வழங்கப்படுகிறது. இன்று மாலை கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கின்றனர். தோழர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி. காமராஜர் கக்கனை பார்த்ததில்லை என்றும் நல்லக்கண்ணுவை பார்த்துள்ளதாகவும் பேட்டி. அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவர்களை
நான் பார்த்தேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா உருவாக்குறதுக்கு நல்லக்கண்ணு ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணு என்னுடைய வீரம். நன்றி. நல்லக்கண்ணுவின் கொள்கைகளை பின்பற்றி நடக்க ஆசை என அஞ்சலி செலுத்திய பிறகு சிவகார்த்திகேயன் பேட்டி. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசியல் தலைவருக்கான எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என இயக்குனர் வெற்றிமாறன் புகழாரம். அரசியல் தலைவர், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம கூடவே இருந்திருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பொலிட்டீஷியன். தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நடிகர் கார்த்தி. மனசு பெருசா மதிக்காம எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிச்சுக்காங்க. விரைவில் சென்னை வருகிறார் அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் ராகுல் நவீன். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை வழக்குகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே தேர்வாய்கண்டிகை சிப்காட்டில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து. 2 தொழிலாளர்கள் காயங்களுடன் மீட்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். மார்ச் 16 தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வரும் 5ஆம் தேதி வரை மனு தாக்கல். மழை காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.